செட்டிநாடு பாரம்பரிய உணவுக்கு அடையாளமாக விளங்கும் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகம் தனது 60வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தனது வாடிக்கையாளர்களுக்கு 10 நாள் சிறப்பு உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த உணவு திருவிழாவில் செட்டிநாட்டு உணவின் செழிப்பையும் நம் முன்னோர்களின் பாரம்பரிய சுவையையும் இன்றைய இளம் தலைமுறைக்கு அறிமுகப்படுத்தும் முயற்சியே இந்த செட்டிநாட்டு பாரம்ப உணவு திருவிழா. அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் நிறுவனர் ஐயா அஞ்சப்பர் அவர்களின் கைமணமும் செட்டிநாடு சமையல்கலை வாரிசுகளின் பாரம்பரியமும் இந்த விழாவில் பிரதிபலித்துள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவு திருவிழா இம்மாதம் 17ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை சென்னை முழுவதிலும் உள்ள 23 அஞ்சப்பர் கிளைகளில் மதியம் மற்றும் இரவு உணவுக்காக ஐரமீன் குழம்பு, கானாடு காத்தான் கறி பிரட்டல், வெடக்கோழி தொடை வறுவல், ஐயா ஸ்பெஷல் கலக்கி காசு பரோட்டா, கருப்பு கவுனி அரிசி, புளிமண்டி, சதை நண்டு பொடி மாஸ், நெய் கத்திரிக்காய், வெள்ளை பணியாரம், ரோஜாப்பூ துவையல் மற்றும் பல பாரம்பரிய உணவுகள் சிறப்பு உணவுகளாக தனது வாடிக்கையாளர்களுக்கு பிரத்யேகமாக வழங்க சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. இவ்விழாவின் துவக்கத்தில் அஞ்சப்பர் செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர்கள் கந்தசாமி, இந்திரா கந்தசாமி, மருதுபாண்டியன், சங்கீதா மருதுபாண்டியன், அனு மற்றும் சமையல் வல்லுநர்கள் மால்குடி சுவிதா, பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூறுகையில், ரீச் பண்ணுறதுக்கோசரம் இந்த 10 நாளைக்கு இந்த திருவிழாவை நாங்கள் ரன் பண்ணுறோம். எல்லா விதமான கஸ்டமர்ஸும் இதுக்கு முன்னால் நம்ம வந்திருக்காங்க. இப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண புது மெனுவையும் எல்லா கஸ்டமர்ஸும் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஆதரவு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எங்கள் செப்ஷன் வந்திருக்காங்க, மிஸ்டர் பள்ளிமுருகன் அண்டு மால்குடி கவிதா மட்டும் வந்திருக்காங்க. இதுல என் ஒய்ஃப் மிஸ் இந்திரா கந்தசாமி இதுல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க. என் பிரதமர் ஒய்ஃப் மிஸ் சங்கீதா, என் டாக்டர் அனு எல்லாரும் சேர்ந்துதான் இந்த உணவு திருவிழாவை நல்ல சிறப்பிக்குமாறு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசுங்க. Good afternoon, everyone. நான் வந்து சங்கீதா மருதுபாண்டியன். மாமா பெரியவங்க, அப்புறம் ஹஸ்பண்ட், முன்னாடி ஒருத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இது ஒரு வந்து 60 இயர்ஸ்க்கு நம்ம வந்து 6 டெக்கேடா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த செட்டிநாடு உணவு திருவிழா வந்துட்டு 6 டெக்கேடோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் உங்களுக்கு. நம்ம கிட்ட இப்போ வந்துட்டு ஐ மீன் ஃபார் தி நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து நோ ரெகுலர் மெனு, ஒன்லி திஸ் ஃபெஸ்டிவல் மெனு. சோ இந்த 60 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ நாங்க உங்களோட வந்து ஷேர் பண்றோம். வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் சோ ஐ மீன் எங்களை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட கம்ப்ளீட் வந்துட்டு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஐயாவோட ஐ மீன் திரு அஞ்சப்பர் அவங்களோட அந்த கம்ப்ளீட் வந்து ரெசிபி தான் நம்ம இந்த 10 நாள் நம்ம வந்து உங்களுக்கு நாங்க வந்து கொடுக்க போறோம். வந்து பப்ளிக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கொடுக்க போறோம். அண்ட் ஓவரால் நம்ம வந்து குளோபலி நம்மளோட செட்டிநாடு வந்து உணவை எப்படி நம்ம வந்து அந்த குளோபல் வந்து லெவல்ல உலகம் வந்து ஃபுல்லா அது நம்மளோட வந்து ட்ரெடிஷன்ஸ், நம்மளோட அந்த டேஸ்ட், அப்ப நம்மளோட டைம்லெஸ்னஸ் இதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட வந்து மிஷனா இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ரெசிபி அண்ட் ஒரு சோல் யூனோ வந்து நம்மளோட வந்து ஸ்பைஸ் கல்பாசி ஆகட்டும், இல்ல வால் மிளகு ஆகட்டும், எங்களோட அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் மசாலாஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த 60 வருஷம் கியூரேட் பண்ணி வச்சிருக்காங்க 2 பேருமே 3 பேருமே. சோ அதை நாங்க அடுத்த ஜெனரேஷன், 3rd ஜெனரேஷனா இப்ப நானும் அனுபவிப்போம். சோ அதை நாங்க எப்படி அடுத்தடுத்த லெவல்ல நாங்க அப்கிரேட் பண்ணி கொண்டுட்டு போனோங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டோவா இருக்கு. அதே மாதிரி ஜீரோ வந்து ஃபுட் வந்து வேஸ்டேஜ் நாங்க அடுத்து எப்படி கொண்டு போலாங்கிறதுக்கு அது நிறைய பிளான்ஸ் இருக்குது. அண்ட் லாட் ஆஃப் அதர் டெக்னிக்ஸ். நாங்க வந்து டெக்னிக்கலா 3rd ஜெனரேஷன் எப்படி இன்னும் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு போறோங்கிறது அடுத்தடுத்து உங்களுக்கு ஐ மீன் இந்த 10 நாள்ல இல்லாம அடுத்தடுத்து உங்களுக்கு நாம வந்து இது பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். Good afternoon, everyone. So I'm Anu Kandasamy. As a 3rd generation of Anjapar, I'm here with you all to share few words. So first of all, இந்த உணவு திருவிழா அப்படின்ட்டு நம்ம கொண்டு வரதுக்கு ஒரு என்னோட தாத்தா, என்னோட பாட்டி வந்துட்டு இந்த எங்களுக்கு வந்துட்டு ஊட்டி வளர்த்து கூட்டிட்டு வந்து ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு காமிச்சாங்க. இப்படிதான் வந்து சாப்பாடு இருக்கும், இப்படி இந்த டேஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிடலாம், இப்படி ஹெல்த்தியா வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி ஆடி அந்த காலத்துல வந்து எங்க வளர்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ உள்ள நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த டேஸ்டும் அந்த ஃபீலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 10 நாள் நாங்க வந்துட்டு அவங்களுக்கு காமிக்கணும். எங்களோட ஐயாவோட ரெசிபிஸ் வந்துட்டு அவங்க எங்ககிட்ட இருந்ததை வந்துட்டு நாங்க என்ன ஃபீல் பண்ணோமோ அதை வந்துட்டு எல்லாருக்கும் நாங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சு இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் I think we will succeed in this. Thank you. Our chefs will be sharing our menu and they talk briefly to you guys. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட 60 வருஷம் என்னோட ஃபாதர் இன்லா வந்து அவரோட ரெசிபிஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா அந்த காலத்துல வந்து எப்படி சத்தா எப்படி பசங்களை வந்து ஊக்கமா வளர்த்தாங்களோ அந்த மாதிரி ரெசிபிஸ் தான் நாங்க வந்து இப்ப இந்த 60 வருஷம் பாரம்பரியத்தை கொண்டாடுற விதமா நாங்க வந்து இந்த திருவிழாவை நடத்துறோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். முதல்ல இப்போ உள்ள கடைகள்லாம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய டிஃப்ரெண்டா மெனு கொடுத்தாலும் நம்மளோட பாரம்பரிய உணவை யாரும் மறக்க கூடாதுங்கிறதுக்காண்டி பசங்களா இருக்கட்டும், நம்ம அடுத்த ஜெனரேஷனா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியணும். இந்த மாதிரி ஐர மீன் குழம்புனா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. டிஃப்ரெண்ட் மெனு போட்டிருக்கோம் இந்த 10 நாள்லயுமே. 10 நாளும் 10 டிஃப்ரெண்ட் வகையான சாப்பாடு வந்து நாங்க வந்து கொடுக்குறோம். நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது சோம்பு, மிளகு, தனியா அதெல்லாம் இருந்துதான் நம்ம வந்து காப்பாற்றி வச்சதுன்னு சொல்லலாம். அந்த பாரம்பரிய உணவுகளா அந்த உணவு வந்து நம்ம மறந்துடக்கூடாது, இந்த தலைமுறைக்கு வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கணுங்கிறக்காண்டிதான் இந்த 10 நாள் நாங்க இந்த விழாவை வந்து நடத்துறோம். எங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லாரும் எங்களை ஆதரிச்சு இந்த உணவை வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறக்காண்டிதான் இந்த உணவு திருவிழா. அதுல முக்கியமா மால்குடி கவிதா மேடம் அண்ட் பழனி முருகன் சார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்க ரொம்ப நன்றி பட்டிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். என்னோட ஃபாதர் இன்லாவோட ரெசிபிஸ் எல்லாம் இவங்க மூலியமா நாங்க வந்து மக்களுக்கு எடுத்து பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். அதனாலதான் இந்த உணவு திருவிழாவை 10 நாள் அஞ்சப்பர்ல நடக்குது. எல்லா மக்களும் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அஞ்சப்பரோட ரெசிபி 60 ஆண்டு காலம் எப்படி அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த 100 பிரான்ச்சோட அவங்க 3 பிரதர்ஸோட கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த 100 பிரான்ச்சோட இன்னும் வளரணும் அஞ்சப்பர்னு நான் உங்கள் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி.